நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கும் மக்கள் சார்பில் போராட்டக் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்துவிட்டு ஊர் திரும்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கிருக்கும் கள நிலவரங்களை நம்முடைய செய்தியாளர் வசந்திடம் கேட்கலாம். வசந்த், போராட்டக் குழுவின் பிரதிநிதிகள் நேற்றைக்கு முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் இந்த திட்டத்தை மாநில அரசு அனுமதிக்காது என்கிற உறுதிமொழியையும் அதே நேரத்தில் போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் முன்வைத்திருக்கிறார். இந்த சூழலில் அங்கு எந்த மாதிரி மனநிலை நிலவுகிறது போராட்டக்காரர்கள் மத்தியில்? கணேஷ், நேற்று முதலமைச்சர் உறுதி கொடுத்திருக்கிறார். இந்த போராட்டத்தில் தொடர்ந்து 14 நாட்கள் போராட்டம் நடந்திருக்கிறது அமைதியான வழியில். இன்று 15வது தினம். நேற்று இந்த போராட்டக் குழுவினர் முதலமைச்சரை சந்திக்கும் பொழுது எங்களுக்கு இப்படி ஒரு திட்டம் வேண்டாம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதேபோல் விவசாயிகள் விரும்பாத பட்சத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது என்று முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். மேலும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருபவர்கள் கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்று காலை சென்னை சென்று முதலமைச்சரை சந்தித்த போராட்டக் குழுவினர் ஊர் திரும்பியிருக்கிறார்கள். இன்றும் கூட இந்த அமைதியான வழியிலான போராட்டத்தின் நீட்சியாகத்தான் இன்றும் இருக்கும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் தொடர்ந்து முதலமைச்சரை சந்தித்து ஊர் திரும்பிய அந்த போராட்ட குழுவைச் சேர்ந்தவர்களை நாம் தொடர்ந்து அவர்களிடம் தகவல்களை கேட்டு வருகிறோம். இன்று அனைத்து ஊர்களைச் சேர்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் இன்று நெடுவாசல் வர இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த போராட்டம் என்பது வெறும் நெடுவாசல் பகுதி மக்கள் மட்டுமே எடுத்துச் செல்கின்ற ஒரு போராட்டம் கிடையாது. போராட்டம் நடக்கிற இடம்தானே நெடுவாசல் தவிர இந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் நெடுவாசல் பகுதி மக்களும் சரி, அருகில் இருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும், விவசாயிகள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து அமைதியான வழியில் நடத்தியும் வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவும் பெருகி வருகிறது. இந்த ஒரு சமயத்தில் இன்றும், அதாவது 3 தினங்களுக்கு முன்பு இங்கு ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று அதில் முக்கியமான 11 தீர்மானங்களும் போராட்ட வடிவங்களும் அமைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருந்தன. அதேபோல் அந்த மக்கள் எல்லாம் கூடி அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள், அந்த முடிவுகளை அறிவித்திருந்தார்கள். இன்றும் கூட போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று நேற்று முதல்வர் கேட்டுக்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்வதா அல்லது போராட்டத்தை கைவிடுவதா என்பது போன்ற விஷயங்களை ஆய்வு செய்து இவர்கள் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு கலந்துரையாடி ஒரு முடிவை எடுத்து இன்று ஒரு 2 மணி வாக்கில் அறிவிக்க இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்வதா அல்லது கைவிடுவதா? போராட்டத்தில் பலரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் அனைவருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டியிருக்கிறது. கேட்டு இன்று ஒரு 2 மணி வாக்கில் முடிவை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். கணேஷ். வசந்த், முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று நெடுவாசலில் இருக்கும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட வாய்ப்பு இருக்கா? சிவரஞ்சனி, நேற்று முதலமைச்சரை சந்தித்த பிறகு இந்த கூட்டத்தில் போராட்ட குழுவிலிருந்து முதலமைச்சரை சந்தித்து விட்டு வெளியில் வந்தபோது முதலமைச்சர் உறுதி கொடுத்திருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து அமைதியான வழியில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். எங்களுக்கு இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்வரிடம் சொன்னோம். அதேபோல் 12-13 நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய மனநிலையும் அவர்களுடைய உணர்வுகளையும் முதலமைச்சருக்கு நாங்கள் எடுத்துச் சொன்னோம். முதல்வர் அவர் ஒரு விவசாய பின்னணியைச் சேர்ந்தவர் என்பதனால் விவசாயிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்கள். அதேபோல் இந்த திட்டம், இதுபோன்ற திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்படாது, விவசாயிகள் விரும்பாத பட்சத்தில் தமிழக அரசு நிச்சயமாக அதற்கு அனுமதி தராது என்று அவர் உறுதியளித்ததாக இந்த போராட்ட குழுவினர் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். போராட்டத்தை நாங்கள் தொடர்வதா கைவிடுவதா என்பது பற்றி அங்கு இருக்கக்கூடிய கிராம பிரதிநிதிகளோடு சேர்ந்துதான் முடிவு செய்யப்படும். இருந்தாலும் ஒரு நல்ல முடிவை அறிவிக்க முயற்சி செய்வோம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார்கள். ஒரு நல்ல முடிவு என்பது யாருமே போராட்டத்தை விரும்ப மாட்டார்கள் என்கிற ஒரு நிதர்சனம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று அனைவருமே கூடி ஒரு முடிவை ஏற்கவிருக்கிறார்கள். ஏனென்றால் முதல்வரை சந்தித்தவர்கள் மட்டுமே ஒரு முடிவை அறிவித்துவிட முடியாது என்பதற்காக இன்றும் கூட பல ஊர்களில் 70க்கும் மேற்பட்ட கிராம பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அவர்களும் இன்று வந்து போராட்ட குழுவினரை சந்தித்து பல முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசித்த பிறகு ஒரு நல்ல முடிவை அறிவிக்க முயற்சி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். சிவரஞ்சனி.